ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஒரு சோல்ஜர், ஒரு போர் வீரன் போரை முடிச்சிட்டு களைப்பா, ரொம்ப டயர்டாக சோர்ந்து போய் போர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதில் இருக்கிற அந்த கோரங்கள், அதில் இருக்கிற அந்த கஷ்டங்கள், அது எல்லாத்தையும் பார்த்து மனசும் உடம்பும் சேர்ந்து சோர்ந்து போய் அவனுடைய ஊருக்கு வரான். ஆனால் அவன் கையில் காசு இல்லை. அவன் நடந்து தான் அவனுடைய ஊருக்கு வரான். வர வழியில் அவனுக்கு பசி. அவன் தாண்டி வர ஊர்லெல்லாம் பசிக்கு உணவு கேட்குறான். யாரும் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்று எங்களுக்கே இல்லை, ரொம்ப நாளாக சண்டை நடந்துட்டுருக்கு, நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நாயை ஏவி விடுறாங்க. இல்லை கதவையே திறக்கலை, உள்ள ஆள் இருக்கிற மாதிரியே தெரியல. இவனுக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. பசி, எக்கச்சக்க பசி. ஒரு முடிவு பண்ணுறான். இப்போ நான் பார்க்க போகிற வீடு எதுவாக இருந்தாலும், தட்ட போகிற கதவு எதுவாக இருந்தாலும் ஒரு சூப்பாவது செஞ்சு நான் குடிக்காமல் வெளியே வரமாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு ஒன்று பண்ணிவிட்டு அந்த ஒரு வீட்டு வாசலுக்கு போகிறான். அந்த வீட்டு வாசலில் ஒரு கல் கிடைக்கிது அவனுக்கு. அந்த கல்லை எடுத்துக்கிறான். கல்லை எடுத்துக்கிட்டு கதவை தட்டுறான். கதவை தட்டினா ஒரு வயசான பாட்டியம்மா கதவை திறக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, எனக்கு சாப்பாடு ஏதாவது இருந்தால் கொடுங்க, ஒரு சூப்பாவது இருக்காதா அவங்க வீட்டில், கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயோ நான் ரொம்ப ஏழை, சூப்பெல்லாம் இல்லை, ஐ எம் ஸோ புவர் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லுது. சரி, உங்களுக்கு சூப்பு இல்லைன்னா பரவாயில்ல, என்கிட்ட ஒரு ஸ்டோன் இருக்குது, ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை வச்சு சூப்பு செய்ய முடியும் என்னால், அதுக்கு நீங்கள் பாத்திரம் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறான். கல் வச்சு சூப்பா? பாத்திரம் தானே, நிறைய இருக்குது, உள்ளே வாங்க அப்படின்னு பாட்டி உள்ளே கூப்பிடுது. உள்ளே கூப்பிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து கொடுக்குது. அந்த பாத்திரத்துக்கு கொஞ்சமாக தண்ணி கொடுத்தா போதும். இந்த கல் இருக்குது பாருங்க, எது அவன் தெருவுலேருந்து எடுத்தான் பாருங்க, அவங்க வீட்டு வாசலில் இருந்தது அந்த கல்லை எடுத்து காமிச்சு, இந்த கல்லை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை ரொப்பி அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டான்னா சூப்பர் ரெடி அப்படிங்கிறான். பாட்டி அப்படியே நிஜமாவா, எங்க நானும் கொஞ்சம் வேடிக்கை பார்க்கட்டுமா, நான் இது வரைக்கும் ஸ்டோன் சூப்பு பார்த்ததே இல்லை அப்படிங்குது. இவனும் சரி பாருங்க அப்படின்னு அந்த கல்லை நல்லா கழுவிட்டு பாட்டி கொடுத்த பாத்திரம் ஃபுல்லாக தண்ணியை பிடிச்சி அந்த கல்லை உள்ளே வச்சிடுறான். ஒரு கரண்டியும் வேற கேட்குறான். கேட்டு அதை கிண்டவும் செய்கிறான். கிண்டிட்டு அந்த சூப்பை டேஸ்ட் வேற பண்ணுறான். கொஞ்சம் உப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பாட்டிக்கிட்ட சொல்கிறான். பாட்டி அடடடே உப்பு தானே தோ அப்படின்னு உப்பு கொண்டாந்து கொடுக்குது. உப்பை போட்டுறான். இப்போ திரும்ப டேஸ்ட் பண்ணி பார்க்குறான். கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பூண்டு இருந்தால் டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறான். அப்படியா, சரி இதோ என்கிட்ட இருக்குது அப்படின்னு என்ன சொல்லிச்சு பாட்டி, ஐ எம் வெரி புவர் அப்படின்னு சொல்ல. இப்போ வெங்காயம் வருது, பூண்டு வருது, அதெல்லாம் கொடுத்தப்புறம் வெங்காயம் பூண்டு ஒரு சமையலில் போட்டதுக்கப்புறம் வாசம் இல்லாமல் இருக்குமா, வாசனை வருது. இப்போ பாட்டிக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மால் என்ன சொல்கிறான், ஏதாவது ஒரு புரோட்டீன் இருந்தால் கொண்டு வாங்க. புரோட்டீன்னாக்க ஒரு மாமிசம். இது வெளிநாட்டில் நடக்கிற கதை. அங்கே சூப்பு எந்த உணவாக இருந்தாலும் ஒரு புரோட்டீன் இருக்கும். புரோட்டீன் ஒன்று கொண்டு வாங்க. பாட்டி இப்போ சொல்லுது, என்கிட்ட சாசேஜ் இருக்குது, நான் கொண்டு வரட்டா அப்படிங்குது. ஓ தாராளமாக, சாசேஜ் போட்டால் பிரமாதமாக இருக்கும் போங்க அப்படிங்கிறான். பாட்டி போய் 2 சாசேஜ் எடுத்துகிட்டு வருது. அதையும் உள்ளே போட்டுடுறான். அப்புறம் என்ன, கொஞ்சம் பட்டர் இருந்தா அப்படிங்கும்போது தோ அப்படின்னு பட்டர் வருது. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் சூப்பு மனம் இல்லாமல் இருக்குமோ, மூக்கு அப்படியே வாசனை தொலைக்குது பாட்டிக்கு ஒன்றும் சமாளிக்க முடியல. அற்புதமாக இருக்கும் போல இருக்கே சூப்பு, எப்போ தயாராகும் அப்படின்னு பாட்டி வாயில் ஊறுற எச்சியை அடக்கிக்கிட்டு பாட்டி கேட்டுட்ருக்கு. இவன் சொல்கிறான், எல்லாமே ரெடிங்க, பக்கா, கொஞ்சம் அரிசி கையில் கிடச்சிதுண்ணா, அரிசி தானே இதோ அப்படின்னு பாட்டி கொண்டு வந்து கொடுக்குது. அந்த அரிசியும் உள்ளே போட்டு எல்லாம் ரெடியாகி பர்ஃபெக்ட். பாட்டி நீங்களும் ஒரு பவுல் கொண்டு வாங்களேன், என் சூப்பை நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையோடு நம்ம போர் வீரன் சொல்கிறான். பாட்டி என்ன பண்ணுறாங்க, சரி ஓசியில் கிடைக்குதுன்னா சும்மாவா பாட்டிக்கு, இல்லை சூப்பு உங்களுக்கு மட்டும்தான் செஞ்சுருக்கீங்க போல இருக்குது, பரவாயில்ல பாட்டி கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நீங்கள் தான் ஸ்டோன் சூப்பு டேஸ்ட் பண்ணதே இல்லைன்னு சொன்னீங்களே அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே பாட்டிக்கு ஆசை தாங்கலை. பாட்டியும் ஒரு பவுல் எடுத்து சாப்பிடுது. ஜோராக இருக்கே, அற்புதமாக இருக்கே. இந்த
சோப்பு இந்த இந்த அப்படின்னு பாட்டி இழுக்குது. என்ன பாட்டி, நான் உங்கள் பேரை மாதிரி தயங்காமல் என்ன வேணுனாலும் கேளுங்க அப்படின்னு போர் வீரன் சொல்கிறான். இப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்க, அந்த ஸ்டோனை எனக்கு கொடுத்துட்றீங்களா, நானோ ஏழை, சூப்பு கூட வைக்க முடியாது, இந்த ஸ்டோன் இருந்துச்சுன்னா, இந்த கல் இருந்துச்சுன்னா நான் நிறைய சூப்பு வச்சு குடிச்சுப்பேன் அப்படின்னு பாட்டி சொல்லுது. ஓ, ஆனால் பாட்டி, இந்த கல் இல்லைன்னா நான் பட்னியாக இருக்கணுமே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ போர் வீரன் கேட்குறான். பாட்டி சொல்லுது, காசு தரேன்ப்பா, இந்தா காசு வச்சுக்கோ அப்படின்னு ஒரு $100 வந்து கையில் கொடுக்குது பாட்டி. ரொம்ப சந்தோஷமாக அந்த $100 கையில் வாங்கிட்டு நம்ம போர் வீரன் அந்த கல்லையும் பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறான். அப்புறம் என்ன, இப்போ வாயில் விசில் யாருக்கு, போர் வீரனுக்கு. சோர்ந்த நடை இல்லை, துவண்டு போகலை. ஆக வாயுள்ள பிள்ளை பிழைக்கும். இந்த பழமொழிக்கு வந்து வேறு அர்த்தம் சொல்லுவாங்க. உண்மையிலேயே என்னென்னா, எங்கே சாமர்த்தியம் இருக்கோ, எங்கே நம்மளுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கோ, சாதுரியம் இருக்கோ, பேச்சு சாதுரியம், அங்கே நாம் பொழைச்சிக்கலாம். மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.